சென்னையில் நேற்று நடைபெற்ற துக்ளக் 55வது ஆண்டு விழாவில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பேசும்போது, பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியுடன் தனிப்பட்ட முறையில் நான் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உரிய போக்கே அவரிடம் இல்லை. 10-12 சீட் கொடுத்திருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது. அதிமுக பாஜக வெற்றி பெறாதுதான், ஆனால் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது. 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால் ஆட்சி செய்ய முடியாமல் என்றைக்கு வேண்டுமானாலும் திமுக ஆட்சி கவிழும். ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு ஸ்டாலினால் மாட்டேன் என்று கூறிவிட முடியாது. இதை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லையே. யார் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? யார் புள்ளி விவரம் கொடுக்கிறார்? மிகப்பெரிய வாய்ப்பை நழுவ விட்டார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக அதிமுக சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு அதிமுகவை கட்டிக்கொண்டால் பாஜகவுக்குத்தான் நட்டம் வரும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்று துக்ளக் குருமூர்த்தி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.